ஹலோ கைஸ், நம்ம நம்ம ஷாப்பில் பார்க்கக்கூடிய மோட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் விஞ்ச் மாடல்லே வந்து ஹை ஸ்பீட் மாடல் பார்க்க போகிறோம். இதனால நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீட் மோட்டர் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லி இருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதுசாக இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம கடையில் என்ன பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஹை ஸ்பீட் மோட்டர் வந்து என்ன ஸ்பீடில் ஓடுது, இந்த ஸ்லோ ஸ்பீடுக்கு ஹை ஸ்பீடுக்கு உள்ள என்ன டிஃப்ரென்ஸுங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் கைஸ். தேங்க்யூ. இப்போ ரெண்டு மோட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ்? நான் இப்போ ரெண்டு மாடலுமே பார்க்க வந்து ஒரே மாதிரி மாடல் தான். ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் மோட்ரு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லோ ஸ்பீடு மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது 60 செகண்டுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக 50 அடி வரையும் உங்களுக்கு வந்து 50 அடி வரைக்கும் ஏறிக்கும். மேலே ஏறி. அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இப்போ இந்த ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா அதே 60 செகண்டுக்கு உங்களுக்கு 100 அடி போகும். 100 அடிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வரையும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு. ஓகே. இந்த மோட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? நான் இந்த மாதிரி மாடல் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து இந்த பில்டிங் மேலே கூட்ஸ் ஏற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மோட்டருக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் மேலே கூட்ஸ் ஏற்றுறங்காட்டிக்கும் மெயினாக இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்டர்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்டர். ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நம்ம லிஃப்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வந்து லேபர் காஸ்ட்டை வந்து ஈஸியாக குறைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த மாடல் மோட்டர் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாடல் மோட்டர் வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஆனால் கஸ்டமர்கிட்ட ஒரே ஒரு ஃபீட்பேக் என்ன வருது சார், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மோட்டர் நல்லா ரன் ஆகுதுங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்கள் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்பீடை வந்து என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து மாற்றுறதுக்கு வேண்டியிருப்பாங்க. இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 500 கிலோ கெப்பாசிட்டியில் 165 அடி ரோப் வருங்க. 50 மீட்டர் ரோப் வந்து இந்த மிஷின். ஆமாம், டோட்டலாக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 165 அடி ரோப் வரும். இதே வந்து இந்த ஸ்லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 அடி ரோப் தான் வந்துருந்துச்சு. இப்போ இந்த ஹை ஸ்பீடில் வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 8 mm ரோப்பில் 3 HP பவரில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கூலிங் ஃபேன் ஆப்ஷனு, வோல்டேஜ் மீட் டிஸ்பிளே. இந்த பழைய மாடலில் என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சோ அதே தான். மோட்டரும் சேம் கெப்பாசிட்டி. என்ன உள்ளுக்குள்ள வர கீர் பாக்ஸு மோட்ரு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPM வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வர கீரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 அடி வரை என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 100 அடி இழுத்துக்கலாம். ஆமா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 அடி வந்து கேரண்டியா என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல் ஏத்திக்கலாம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த மாடல்ல வந்து அரை மணி நேரம் செய்யற வேலை வந்து இது வந்து ஒரு 20 நிமிஷம் செஞ்சு முடிக்கும். ஒரு 10 நிமிஷம் சேவ் கிடைக்கும். சொல்ற புரிஞ்சுங்களா சார்? இப்போ இது பெர் மினிட் வந்து 30 மீட்டர் ஸ்பீடுன்னு சொன்னீங்க. இது எப்படிங்க சார், இது கண்ட்ரோலபிளா இருக்குமா எப்படிங்க? ஆனா இப்போ இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலே கொடுத்துட்றாங்க. அப் அண்ட் டவுன் சுவிட்ச் வந்து ரிமோட்லேயே கொடுத்துறாங்க. இதுல நம்ம பெருசா கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு இது இல்லை. நமக்கு வந்து நம்மளோட எல்லை மீறி போற மாதிரி மோட்டர் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு 100 அடி வரை போகும். அதாவது 30 மீட்டர் வரை என்ன பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சுவிட்ச் பிரஸ் பண்ணா மட்டும் அது ஒர்க் ஆகும். ஆமா, நீங்க பாருங்க மொத்தம் இது ரிமோட், அதாவது ரிமோட் வந்துடும். உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 3 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்பர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப் சுவிட்ச், இன்னொன்று டவுன் சுவிட்ச். நம்ம வந்து அப் பட்டன் அமுத்தினா மட்டும் என்ன ஆக போகுது, ரோப் வந்து உங்களுக்கு வந்து மேலே போக போகுது. அதுவே வந்து கீழே இருக்க டவுன் பட்டன் தான் அப்படியே ரோப் வந்து அப்படியே கீழே வர போகுது. சரி சரி, நம்ம கையை எடுத்துட்டா நம்ம பாதியிலே மெட்டீரியல் ஹோல்ட் ஆகும். பாருங்க, மெட்டீரியல் வந்து ஒரு 50 அடியில போயிட்டு இருக்கு. ரிமோட்ல இருந்து நீங்க கையில சுவிட்ச் எடுத்துட்டீங்கன்னா அது அங்கேயே நிக்க போகுது. எங்க கீழேயோ மேலேயோ எங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட போகுது. அப்புறம் இன்னொரு டவுட் பிரதர், சரிங்க, கிளட்ச் டைப்னு சொல்றாங்க. ஆமாங்க. இந்த கிளட்ச் எதுக்கு ஆப்ஷன் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு. பாருங்க, இப்ப இந்த மாடல் வந்து நம்ம மெயினா இந்த மாடல வந்து வித் கிளட்ச் மாடல்னு சொல்றாங்க. இந்த கிளட்ச் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மெட்டீரியல் மேலே கீழே ஏத்துறதுக்கு வந்து ரிமோட்லி ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இன்கேஸ் பவர் ஆயிருச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து மெட்டீரியல் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும், அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம அவாய்ட் பண்றதுக்கு இந்த லிவரை வச்சு நம்ம லிவர் பிரஸ் பண்ணா மட்டும் போதும், என்ன ஈஸியா உங்களுக்கு வந்து லோட கீழே இறங்கி. ஓகே. அப்போ இது பவர் கட் ஆனா மட்டும் தான் பண்ணணும் இல்ல, நம்ம லோடு மேல ஏத்திட்டு எம்டி லோடுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு. அதான் பாருங்க, இப்போ இன்கேஸ் வந்து பவர் ஆஃப் ஆகல, லோடு மேல ஏத்திட்டீங்க, அந்த வீல் பேரை வந்து ஃப்ரீயா கீழே வரும்போது என்ன பண்ணிக்கலாம், ரிமோட் அமுத்தணும் தேவை கிடையாது. இந்த லிவர் மட்டும் அமுத்தி கொடுத்தீங்கன்னா போதும், என்ன ஆகிக்கலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த உள்ளுக்குள்ள கியர் சிஸ்டம் வந்து ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயா கீழே இறங்கி. ஓகே. அப்ப நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 8 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் 4 மணி நேரத்தோட பவர் கன்சூம் தான் ஆகும் உங்களுக்கு. ஆமாங்க, பாருங்க இந்த ஓல்டு மாடல்ல பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வரைக்கும் வந்து 4 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வரைக்கும் வந்து இதுல வந்து ஒரு 2.5 மணி நேரத்தையே முடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஹை ஸ்பீடு மோட்டர் காட்டிக்கும் உங்களுக்கு ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே. இது மெயினா எப்படிங்க சார், இந்த கிணறு யூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா எப்படிங்க? ஆனா மெயினா இந்த மோட்டர் வந்து இந்த கிணறு யூஸுக்கு, பில்டிங் மேல மெட்டீரியல் ஏத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னே லான்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் மோட்டர்ல வந்து ரன்னிங் சூப்பரா இருக்கு, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது, ஆனா என்ன ஸ்பீடு பத்தலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வேண்டிய இந்த ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்கு, இந்த மோட்டர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே சார், இப்போ நான் வந்து 2 ரோப்பே வந்து ஒட்டுக்கா பிடிக்கிறேன். சரிங்க, நீங்க ஒர்க் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு நம்ம சும்மா இந்த சார் இப்போ பாருங்க, அதுக்கு தான் வந்து டெமோ வச்சிருக்கோம். இப்போ 2 மோட்டருமே வந்து ஆன் பண்ணி ரெண்டுமே அட் டைம்ல ஆன் பண்றோம். 2 ரோப்புமே இழுத்து பாருங்க, உங்களுக்கு ஸ்பீட் அதிலே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போய். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு செக் பண்ணி காட்டிடலாங்களா? கண்டிப்பாங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே.
ஓகே 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 ஓகே. இப்போ இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே வந்து இவ்வளவு ஸ்பீடு பாருங்க. இப்ப 2 பேருக்கு 2 கையில 2 பேர் ரிமோட் இது வச்சிருக்காங்க, ரோப் வச்சிருக்காங்க. ஓகே. ஒருத்தர் வந்து 3 அடி தான் போயிருக்காரு, ஒருத்தர் வந்து 6 அடி போயிட்டாரு. சரி சரி. அப்போ நீங்க ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணி காட்டுங்க. இதா பாருங்க, அப்படியே ஆப்போசிட் போடுற பாருங்க. அதே மாதிரி இந்த ட்ரம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ட்ரம்மோட சுத்துற ஸ்பீட் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா தெரியும் பாருங்க. ஓகே ஓகே. ரிட்டர்னுமே வந்து டபுள் ஸ்பீடா தான் போகுது சார். உங்களுக்கு வந்து அப்ல என்ன ஸ்பீடு போகுது அதே மாதிரி டவுன்லயும் ஸ்பீடு வரும். ஓகே 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 ஓகே. இதுக்கு மேல இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தியான டீடைல்ஸ் வேணும்னா நம்ம கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடலாங்க சார். அப்புறம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் நியூ மார்க்கெட்ல நம்மளோட வேர் ஹவுஸ் இருக்கு. நம்மளோட ரீட்டைல் கவுண்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட்லயும் இருக்கு, காந்திபுரம் மார்க்கெட்லயும் நம்ம 2 பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். நம்ம பொருள் தேவைப்படுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் கூட. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அதுக்கான எல்லா ரெஸ்பான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.